பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. பாருங்க, ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம பூமியில் நடக்கிறோம். அவர் விட்டு தரித்திரனுக்கு கொடுன்றாரு. நம்ம இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். பணம், பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டே தான் இருக்கிறோம். கண்டி நம்ம எதையுமே நம்ம தரித்திரனுக்கு கொடுக்குற போல தெரியல. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 பங்கு தான் அவர் கேட்டாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் விட்டு தரித்திரனுக்கு கொடுன்றாரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே, இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம அது போல் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிய மாற்றோம். ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா பாருங்க, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு சொல்கிறாரு. அப்புறமா தான் என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறாரு. அவர் வார்த்தையை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இந்த காலை ஆண்டவர் உங்களோட பேசுவாரானால் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லாதவங்க யாராவது வந்தால் ஏதாவது ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அது பொருளோ இல்லை பணமோ இல்லை உணவோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம உதவி பண்ணணும். ஆமேன்.